திரு ராமசாமி மெய்யப்பன், இங்க நேதாஜியை புகழ வேண்டும், இந்திய சுதந்திரத்துக்கு அவருடைய பங்களிப்பை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக காந்தியை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அவரால் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கிற கூற்றை ஆளுநர் சொல்வது சரியா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். சுதந்திர போராட்டத்தில் அனைத்து தலைவர்களையுமே நம்ம பெருமையாக தான் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, என்ன வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கிராமத்தில் சின்னதாக ஒரு வேலை பண்ணியிருக்கலாம், ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போராடி இருக்கலாம். அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பெரிய இதில் பார்த்தோம்னா அதனால தான் ஆங்கிலேயர் போனாங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் ஒரு முற்று காரணமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால எந்தவித சுதந்திர போராட்ட வீரரையுமே நம்ம குறைத்து பார்ப்பது அப்படின்றது தவறு. அது அரசியல் காரணமாக பார்ப்பவர் யாராக இருந்தாலும் அது தவறுதான். அப்ப காந்தியின் போராட்டம் வெற்றியை தரவில்லை அப்படின்னா அதுல அப்போ நீங்க சொல்ற அந்த இன்க்ளூசிவ் வெற்றி அப்படிங்கறதுல அது காந்திய புறந்தள்ளுற மாதிரி இல்லையா? சோ நான் திரும்பி சொன்னதுல இருந்து வரேன், நான் உங்க கேள்விக்கும் வரேன். யாராக இருந்தாலும் நம்ம குறைத்து பார்ப்பது அப்படின்றது தவறு. அது இல்லாம யாரெல்லாம் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அந்த கான்ட்ரிபியூஷனா நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதும் தேவையான விஷயம். நம்ம வரலாற்றை அரசியல் காரணங்களுக்காக இவ்வாறு தான் எழுத வேண்டும் என்று எழுதி கொண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி குறைத்து எழுதுவதோ, இல்லை பகத்சிங் பற்றி குறைத்து எழுதுவதோ, இல்லை நேதாஜி அவர்களை பற்றி குறைத்து எழுதுவதோ, இல்லை அதே மாதிரி வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி குறைத்து எழுதுவதோ, இல்லை அவர்களை பற்றி மிகையாக சரியான உண்மை என்னன்றது கூறாமல் இருப்பதும் தவறு தான். அதுக்கப்புறம் நேதாஜி ஃபைல்ஸ்னு வெளியில் வந்திருக்கு. அப்போ அதில் பல காரணங்கள் வெளில வந்திருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சக்கரவர்த்தி அப்படின்றவர் அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆட்லியோட பேசினது என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்லியோட அவர் ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கொல்கத்தா ஹைகோர்ட்டாவும் இருக்காரு, ஆளுநராகவும் ஆக்டிங் கவர்னராகவும் இருக்காரு. அப்போ அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆட்லியாக இருந்தவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இந்தியாவிலிருந்து போறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னும் போது அவர் சீஃப் காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பர்சன் ஒப்பீனியன் அவர் ஆர்சி மஜும்தார் அவர்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் பெங்கால்ன்ற புத்தகம் எழுதும் போது அதை பற்றி எழுதுறதுக்காக அனுப்புறாரு. அது இன்னும் மியூசியம்களில் இருக்கு. அது வெஸ்ட் பெங்கால் ஹிஸ்டரியிலையும் அது கொடுக்கப்படுது. அதை இப்போ பல ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. ரீசெண்டாக நம்மளோட ஃபார்மர் மிலிட்டரி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஜிடி பக்ஷி அவர்களும் அதை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்க சொல்ல வருவது என்பது நேதாஜியினுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது, சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு. டெஃபினட்டா. ஏன்னா நான் என்னோட ஸ்டேட்மெண்டா கூட சொல்லல. அன்னைக்கு ஆங்கிலேயர்களோட பிரதமரா இருந்த ஒருத்தர் அவர் நாங்க இந்தியா விட்டு வெளில போறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆளுநர் சொல்வது சரிங்கிறீங்க. அப்ப ஆளுநர் சொல்வது சரி. இல்ல நான் அதை சரி தவறுன்னு நான் அதை சொல்லணும் இல்ல. ஆளுநர் சரியா தவறான நேதாஜியினுடைய போராட்டம் அந்த பங்களிப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு ஒரு ஆதாரம் இருக்கு, ஆவணம் இருக்கு அப்படின்னா காந்தியினுடைய போராட்டம் பங்களிப்பை தரவில்லை அப்படின்னு தான் அது மீன் ஆகுது. இல்ல எப்படி இப்ப நீங்க ரொம்ப நல்லவர் ஆளுநர் மன்னிக்கணும், நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க ரொம்ப அறிவாளின்னு சொன்னா நாங்க அரங்கத்தில் இருக்க மற்றவர்கள்லாம் முட்டாள், நாங்கெல்லாம் நல்லவங்க இல்லன்னு அர்த்தம். ஆளுநர் தெளிவா சொல்லிட்டாரு யாருடைய போராட்டத்தால் பலன் யாருடைய போராட்டத்தால் பலன் கிடைக்கல அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. நான் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு நான் விளக்கம் சொல்ல முடியும், நான் ஹிஸ்டரிக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். இல்ல ஆளுநர் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு தான் நான் விளக்கம் கேட்டதே நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்ப நீங்க ஆளுநரை கூப்பிட்டு கேளுங்க. நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியோட இது ஃபேக்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி சொல். ஓகேவா? சோ அதுதான் பொசிஷன் இன்னைக்கு. சரி சொல்லி முடிச்சு. அதனால நேதாஜி அப்படின்றவர் ஒரு பெரிய தலைவர். அவருக்கு நம்ம தகுந்த இடத்தை நம்மளோட விடுதலை போராட்ட விடுதலை போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டு அவரால் நடந்த கான்சிக்வன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம உண்மையே உள்வாங்கிக்காம இன்னைக்கு நம்ம வரலாறு புத்தகங்கள்லாம் எழுதப்படுது. அதனால நம்ம அதற்கான தகுந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது அதுல நம்ம ஹிஸ்டரியில இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாடு முழுக்க பார்க்கும்போது சிபிஎஸ்இ புத்தகங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டு ஹிஸ்டரி புத்தகங்களா இருக்கட்டும், இல்ல பல மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தில் வேலை பண்ண அந்த மாநிலத்தில் விடுதலை போராட்டத்துக்காக போராடிய தலைவர்களோட முக்கியத்துவங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம அரை பக்கம் ஒரு பக்கம் நம்ம எழுதுறோம். ஆனா நம்ம நாட்டில் இருக்க பல தலைவர்களை பத்தி நம்ம நிறைய எழுதுறோம். நம்ம அப்ப தமிழ்நாட்டில் இருக்கவர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப இங்க இருக்க ஹிஸ்டரி நம்ம படிக்கும்போது நம்ம கம்மியா படிக்கணும். வேர்ல்டு ஹிஸ்டரி, வேர்ல்டு வாரை பத்தி எல்லாம் இன்னைக்கும் நம்ம ஹிஸ்டரி புத்தகத்துல இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம இன்னைக்கும் இப்போ எழுத போற சிபிஎஸ்இ இல்ல ஸ்டேட் எக்ஸாமினேஷன்லயும் 10th ஸ்டாண்டர்டுக்கு அது மட்டுமே தனியா 20% மார்க்ஸ்க்கு அலாட்மெண்ட் இருக்கு. அப்ப ஆனா தமிழ்நாட்டில் இருந்த ஹிஸ்டரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஏன் அவ்வளவு அலாட்மெண்ட் இல்ல? எதற்கான அந்த முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்ல? நம்மளோட விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத எடுத்துக்க வேண்டிய இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய. நீங்களே தொடக்கத்துல சொன்னீங்க யாராவது ஒருவர் பங்களிப்பு அளித்திருந்தாலும் அது ஒட்டுமொத்தமா சுதந்திர போராட்டத்திற்கு அளித்த பங்களிப்பு, அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே அந்த இப்ப இங்க ஆளுநர் பேச வந்திருக்கக்கூடிய அந்த கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன் தான். நேதாஜி அவர்களால் சுதந்திரம் கிடைத்தது, அவருடைய அந்த இறுதிக்கட்ட போரால் சுதந்திரம் கிடைத்தது, காந்தியால் கிடைக்கவில்லை, 42க்கு பின்னாடி அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற அந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை ஆளுநர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது தான்.
அது வந்து ஆளுநர் எப்படி கிளமெண்ட் ஆட்லியோட ஸ்பீச்சை இன்டர்பிரட் பண்றாரு. ஏன்னா இது இல்லாம இன்னொரு கிளமெண்ட் ஆட்லியோட இன்னொரு வாசமும் இருக்கு. குவிட் இந்தியா மூவ்மெண்டோட இம்பாக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அது இல்லாமல் இந்தியன் சோல்ஜர்ஸோட இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக இருந்ததுன்னு அதை இன்டர்பிரேஷனும் அதில் ஹிஸ்ட்ரி சாதியக்கூறுகளும் பார்க்கணும். அதை நான் பார்த்தது கிடையாது, அதனால அதில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட போராட்டம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு வேர்ல்டு ஓவர் மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் அதற்கான ஒரு இம்பாக்ட் இருந்து ஆங்கிலேயர் வெளில போகிறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். நம்ம பாட புத்தகங்கள்ல இன்னைக்கும் அதற்கான முக்கியமான இடங்கள் கொடுக்கப்படல அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கான மாற்றங்கள் நம்ம கொண்டு வரோம். ராஜீவ் காந்தி, இங்க கடுமையான எதிர்வினை முதலமைச்சர் தரப்பிலிருந்து வந்தது. இந்த விவகாரத்தில் இப்போ குடியரசு தின தேநீர் விழாவை கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிட்டே வருது நாளுக்கு நாள். என்ன காரணம்? வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்து பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளராக கோபாசே என்கிற கொள்கை பரப்பு செயலாளராக மேதகு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவி அவர்கள் இருப்பார்கள் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அதனால தான் தினம் ஒரு உளறல், தினம் ஒரு கருத்து திரிவு, தினம் ஒரு பதட்டமான செய்திகளை பேசிக்கொண்டே போகிறார். உண்மையிலேயே நேற்று அவருடைய பேச்சு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த சங்கம் சுதந்திரத்துக்கு எப்படி போராடியது, இல்லை நேதாஜி கட்டிய அந்த இந்திய இராணுவத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு இருந்ததா இல்லையா என்றால் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மாறாக காந்தியை வம்புக்கிழ்த்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மரியாதைக்குரிய வெளிச்சாமியோடு சொன்னாங்க, சிங்கப்பூர் வானொலியில் முதலில் பேசிய, அதாவது சிங்கப்பூர் வானொலியில், அதாவது இந்தியாவை விட்டு வெளியே போய் நாட்டு மக்களுக்கு முதலில் போர் தொடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட போது வாழ்த்து செய்தியை வாங்குகிற போது நேதாஜி அவர்கள் முதல் வார்த்தை சொல்கிறார், எங்கள் தேசத்தின் பிதா காந்தியடிகளின் வாழ்த்தை நான் கேட்கிறேங்கிறார். காந்தியடிகளுக்கு தேசபிதா என்று பெயரிட்டவர் நேதாஜி அவர்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய படைக்கு ஆசாத் படை, நேரு படை, காந்தி படை என்று பெயரிட்டவர் நேதாஜி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிற போது புதிதாக வந்த பெரும் மரியாதைக்குரிய வேத வித்தகர் மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக இப்படி வரலாற்று திரிபுகளை பேசுவதும் உணர்வதுமே அவருடைய வேலையாக இருக்கிறது. ஒருவருடைய பிறந்த நாள்ல அவரை புகழ்ந்து பேசுவது அல்லது அவருடைய பங்களிப்பை, அவருடைய செயல்களை பாராட்டி பேசுவது அப்படிங்கிற முறையில் ஏன் ஆளுநருடைய அந்த பேச்சை பார்க்க கூடாது? தமிழ்நாட்டின் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு அந்த வகுப்பு எடுப்பது தான் கேளிக்கையும் வாடிக்கையாம இருக்குது. எனக்கு இது ஆச்சரியமா இருக்குது. தமிழ்நாட்டு தெருக்களில் நேரு பெயருண்டு, காந்தி பெயருண்டு, என் பெயரோட ராஜீவ் காந்தி என்று காந்தியுடைய பெயர் இருக்கிறது, நேதாஜிங்கிற பெயருண்டு, இங்கே ஆசாத்துங்கிற பெயர் உண்டு, ஏன் பட்டேலுங்கிற பெயர் கூட இங்கே உண்டு. ஆனால் எங்கள் தீரன் சின்னமலையோ, வேலுநாச்சியோ, மருதுபாண்டியரோ, இல்லை இங்கே போரிட்ட பெருமரியாதைக்குரிய வஉசியுடைய பெயரோ, கடைசி காலத்தில் இங்கே இந்த மண்ணுக்காக என்ற எத்தனையோ பேர்களை, ஏன் ராஜாஜி பேர் உட்பட ஏதாவது வட இந்தியாவில் அப்படி பெயரை நீங்கள் பார்த்ததுண்டா? ஏனென்றால் இந்தியாவின் விடுதலையை கொண்டாடி இந்த விடுதலைக்காக முதல் யுத்தத்தை, சிவகங்கை போர் பிரகடனத்தை, வேலூர் புரட்சியை செய்த மண் இந்த மண். ஆதிக்கத்தை எதிர்த்து ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொரு மன்னர்களோ இல்லை இளைஞர்களோ இல்லை ராமசாமி அவர்கள் சொன்னது போல் தன்னால் இயன்றதை அந்த ஊருக்குள்ளிருந்து ஒரு எதிர்ப்பை, ஆதிக்கத்தை செலுத்திய மண் இந்த மண். இந்தியாவில் 2 சுதந்திர விடுதலை போன்று உண்டு. ஒன்று சமூக விடுதலை, இன்னொன்று அரசியல் விடுதலை. சமூக விடுதலை தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். அரசியல் விடுதலை அண்ணல் காந்தியடிகளையும், அதற்கு முன்பே அதை தொடங்கி வைத்த பெருமரியாதைக்கு தோழன் பகத்சிங்கையும், அதற்கு துணையாக நின்ற நேதாஜி அவர்களையும், இதைவிட ரொம்ப முக்கியம், தன் வாழ்நாளில் செல்வ குடும்பத்தில் பிறந்து 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்த அண்ணல் நேரு அவர்களையும், அவரோடு சாகும் வரை காங்கிரஸில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் போராட்டத்தை கொண்டாடித்தனாக வேண்டும். ராமசாமி என்ன சொல்றாருன்னா, வரலாற்றில் அவர்களுக்கான உரிய இடங்கள் கொடுக்கப்படல, ரொம்ப செலக்டிவா கொடுக்கப்பட்டிருக்குங்கிற. அதாவது செலக்டிவா எந்த புத்தகத்தை ராமசாமி படிச்சாருன்னு தெரியல, இல்ல ஆளுநர் எந்த புத்தகத்தை படிச்சாரு தெரியல. நேதாஜி அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் உறுதியாக கொண்டாடப்பட வேண்டியவர் நாங்கள் இன்றும் கொண்டாடுகிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருக்களிலும் நேதாஜிங்கிற பெயர் உண்டு. பெருமரியாதைக்குரிய இங்க இருந்து போய் எத்தனையோ பெண்மணிகள், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து எத்தனையோ படைகட்டி புரியலாம் உண்டு. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து படைகட்டி போன முத்துராமலிங்கனார் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நாங்கள் போவதற்கு ஆர்எஸ்எஸ் தடையாக இருந்தது, ஆர்எஸ்எஸ் எங்களை காட்டி கொடுத்தது என்று வன்மையாக கண்டிக்கிறார். பார்வர்ட் பிளாக் போனது, பார்வர்ட் பிளாட்டுக்கு எதிர்த்து ஆர்எஸ்எஸ் என்றது என்று நான் பதிவிடவில்லை, முத்துராமலிங்கனார் பதிவிடுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த வகுப்பை எங்க எடுக்க வேண்டும் இருக்கிறது. நேதாஜி அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் கொண்டாடப்பட வேண்டும், காந்தியை விடவா என்றால் வாதம் வைத்துக் கொள்ளுங்கள், அது வேறு வாதம். ஆனால் இன்னொரு சுதந்திர போராட்ட வீரனை கொச்சைப்படுத்துகிற வழியை நீங்கள் செய்யாதீர்கள், ஆனால் காந்தியடிகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். நான் எங்களுடைய வாதம் தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்கள், இது மட்டும் இல்லை, நீங்க இந்த தரவுகளை அவர் போராடம் முழுக்க, அதாவது இந்த அரசியல் சட்டம் அரைகுறையாக எழுதப்பட்டிருந்தார். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேல்
உறுதியெடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா கிரிட்டிசைஸ் என்பது வேறு, மக்கள் கருத்துருவாக்கம் என்பது வேறு, பாராளுமன்ற விவாதம் என்பது வேறு. ஆனால் ஆளுநர் பதவிங்கிற மேதகு பதவியில் வைத்துக் கொண்டு அரசியல் சட்டம் அரைகுறையாக எழுதப்பட்டது என்று அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது, கடைசி வரை இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய எண்ணிலடங்காத வரை கொச்சைப்படுத்துகிற வேலையைத்தான் பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தையும் தேர்ந்தெடுப்பதையும் புறக்கணிக்கிறது. நாங்கள் இங்கே சொல்ல வருவது, ஆளுநர் என்பவர் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்றால் தயவு செய்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள். நாளைக்கே கமலாலயத்தில் சொல்லி ஒரு ஸ்போக் பர்சன் வாங்கிட்டு பக்கத்து ஐயா வெளிச்சாமி ஐயா காங்கிரஸ் உட்காந்துருக்க மாதிரி, வலதுசாரி ஆதரவாளராக விமர்சகர் ராமசாமி ஐயா உட்காந்துருக்க மாதிரி, இந்த இடத்துக்கு ஆர் என் ரவி வரட்டும். நான் மேதகுங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு மிஸ்டர் ஆர் என் ரவி நீங்க சொல்வது சரியா என்று கேள்வி கேட்பேன். இப்போ மேதகு தடுக்குது, மேதகு எக்ஸலன்சி தடுக்குது. எக்ஸலன்சிக்கு சில மரியாதை உண்டு. அந்த எக்ஸல் சட்டம் சில பாதுகாக்கக்கூடிய, எப்படி தேசப்பிதாவை தேசக்கொடியை தேசிய இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதே போல் இந்த மேதகுங்கிற சொல் எங்களை தடுக்கிறது. இல்லை என்றால் நாங்களும் அவரை விட வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது வல்லமை